திராட்சை செடியை பொறுத்தளவில் நடவு பண்ணி 1 வருஷம் கழிச்சு தான் காய்க்கவே ஆரம்பிக்கும். 5வது மாதத்துலையோ அல்லது 6வது மாதத்துலையோ அவங்க செடியில் பூக்கள் வந்துருந்துச்சு அப்படின்னா அது சின்னதாக இருக்கும். பலாறதுக்கு முன்னாலே ஊந்துடும். நிரந்தரமான ஒரு மகசூலாக இருக்காது. 1 வருஷம் வளர்ந்த பிறகு திராட்சை செடியை கவாத்து பண்ணாட்டி அப்பவும் காய்க்காது. அதுவும் பக்க கிளையிலிருந்து வரக்கூடிய துளிர்களையும் பூக்களே போடும். அப்போ நம்ம பக்க கிளையில் மட்டும்தான் கட் பண்ணி விடணும், அதாவது கவாத்து பண்ணி விடணும். அந்த பக்க கிளையும் சிவப்பு நிறத்தில் இருக்கணும். நீங்கள் பச்சை நிறத்தில் இருக்கிற பக்க கிளையில் கட் பண்ணி விட்டிங்கன்னா வெறும் துளிர் மட்டும்தான் வரும், பூக்கள் வராது, செடியும் காய்க்காது. உங்கள் திராட்சை செடி பனியினாலேயோ வேறு நோயினாலேயோ இலைகள் கருகி போயோ அல்லது ஊந்து போயோ இருந்துச்சுன்னா இயற்கை உரம் வச்சு செடியை தேர்த்தின பிறகு தான் கவாத்து பண்ணணும். அப்படியே கவாத்து பண்ணிங்கன்னா அதுலேயும் துளிர் மட்டும்தான் வரும், பூ வராது, செடி தொடர்ந்து காய்க்கவும் செய்யாது. சப்போஸ் உங்கள் செடியை கவாத்து பண்ண பிறகு பூக்கள் எல்லாம் வெறும் துளிர் மட்டும் இருக்குதுன்னு 30வது நாள்லையோ 40வது நாள்லையோ இன்னொரு தடவை நீங்கள் கவாத்து பண்ணாலும் செடி காய்க்காது.